ஹே காய்ஸ், கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படுற நிறைய பொருள் வந்து நான் கிச்சனுக்கு தேவையானது வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கால்வாசி எல்லாமே 200க்குள்ளே தாங்க ரேஞ்ச் இருக்கும். இதே நான் ஆல்ரெடி மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சேனலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் வாங்கினது எல்லாமே உங்களுக்கு வந்து 200 ரேஞ்சுக்குள்ளே தான். இந்த பொருள்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் இயர் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப வருஷம் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் செல்ஃப் இல்லை, என்னோடது கிச்சன் சின்னதாக இருக்குது, சின்ன சின்ன திங்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சு ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் உங்கள் கிச்சனுக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான். இது எதுக்கு அப்படின்னா ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறதுக்கு தான். நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே ஃப்ரிட்ஜுக்கு தேவையானதை தவிர மற்ற கண்ட பொருள் எல்லாமே வச்சுட்ருப்போம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்மளும் டெக்கரேஷன் திங்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி அழகாக வச்சோம்னா இனிமேல் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இது வாங்கியிருந்தேன். இதோட ரேஞ்சுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கையளவு இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை குட்டி குட்டி பூ இருக்கிறதும் நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க, அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பிச்சு போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு இது ஓகேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பாஞ்சு தான். நீங்கள் இன்னும் கருத்துணியோ இல்லை பெரிய ஸ்பாஞ்சோ வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு பதிலாக இது சூப்பராக ஒர்க் ஆகும். நம்ம கிச்சனில் வந்து நிறைய எப்படி இருந்தாலும் அழுக்காகும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு துடைக்கணுன்னா இந்த ஸ்பாஞ்ச் இருந்தால் போதுங்க, சூப்பராக நம்ம துடைச்சிக்கலாம். அடுப்பு மேலே இருக்க கரையும் சரி, அடுப்பை கீழே ஆகிற கரையும் சரி, இதை வச்சு துடைக்கும் போது ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்துன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஸ்பாஞ்சு தான். ஆனால் இது வந்து ஒரு மேஜிக் ஸ்பாஞ்சுன்னு சொல்லலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாலில் ரொம்ப வருஷமாக கரை இருக்குது, அதை துடைக்கணும். இல்லை வாலில் ஏதாச்சும் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து கிறுக்கி வச்சுட்டாங்க. இப்போ மோஸ்ட்டாக ரெண்டல் ஹோம்னா உங்களுக்கே தெரியும், வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாலெல்லாம் கிறுக்கி வச்சா வீட்டு ஓனர் வந்து சத்தம் போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் துடைக்கும் போது லெட்டில் கிறுக்கி வச்ச கரை கூட ஈஸியாக போயிருங்க. லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி துடைச்சிங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கரை இருந்தாலும் சரி, நீங்கள் அழுத்தி துடைக்கும் போது சூப்பராக போயிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ப்ரைஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஹையாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இதை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 பீஸ் இதில் வந்து வரும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து இது என்ன ப்ராடக்ட்னா, இது அஞ்சரை பெட்டி தான். எங்கள் அம்மா கிட்ட சில்வர் வேணுமா இல்லை வேறு ஏதாச்சும் உட்டனில் வேணுமான்னு கேட்டேன். ஆனால் அவங்க அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பிளாஸ்டிக் மட்டுமே போதும் அப்படின்ட்டாங்க. ஆல்ரெடி எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பிளாஸ்டிக் தான், அதுவே ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருந்தாங்க. நான் சில்வரில் வாங்கிக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் வாஷ் பண்ணுறதுக்குலாம் என்னால் முடியாது, எனக்கு வந்து பிளாஸ்டிக்கே போதும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிளாஸ்டிக்கில் இது வந்து ரொம்பவே ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இதை வாங்கிக்கலாம். இதுவும் ரேட்டிங் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இதை ட்ரை பண்ணேன். இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. இதுக்குள்ளே நீங்கள் மசாலா ஐட்டத்தை விட இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட குவாலிட்டியும் ஓகே, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிளாஸ்டிக் ஓகே அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை சில்வர் தான் வேணும்னா நீங்கள் சில்வர்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரேஞ்சுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்கு கழுவுற ப்ரஷ்ஷு. நம்மளுக்கு இந்த விளக்கழுவுறமோ இல்லையோ, அந்த பாத்திரம் அந்த தொட்டியை கழுவுறது பெரிய வேலை. எங்கள் வீட்டில் வேறு பெரிய தொட்டியாக இருக்கா, ஸோ அதில் வந்து கழுவுறதுக்கு அந்த மூளை முடுக்கலெல்லாம் தேய்க்கிறதுக்கு இந்த ப்ரஷ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது, பட் அதே அளவுக்கு இது ஒர்த்தாகவும் இருக்கும். நம்ம சைடில் அந்த இடுக்கலலாம் பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு, அழுக்கு போகிறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் ப்ரஷ்ஷோட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரெய்னர். இது எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து பாத்திரம் கழுவிட்டு கமுத்தும் போது நிறைய அப்படியே செல்ஃப்லேயே தண்ணியெல்லாம் வடிஞ்சு நின்றும். ஸோ அதுக்கு சிங்குக்குள்ளே தண்ணி போகிற மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கிட்டிங்கன்னா இதில் நம்ம பாத்திரம் கழுவி கமுத்தும் போது நேராக தண்ணி எல்லாமே சிங்குக்குள்ளே போயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சைடில் மட்டும் சிங்குக்கு ஒட்டி சைடில் வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் பாத்திரம் கழுவி கமுத்திட்டு சைடில் ஸ்பூன்லாம் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கம்மியான ஜாமானை மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து கழுவி வச்சுட்டு மாற்றி கூட வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க, நிறைய ஜாமான் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் பத்தாது. ஏன்னா இதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான். நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிச்சன் ரேக்கு. ஸ்டீல் ரேக் நான் வாங்கியிருந்தேன். 3 ரேக்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. உங்கள் வீட்டில் வந்து செல்ஃப் வந்து அதிகமாக இல்லை, எனக்கு வந்து கிச்சன் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை, ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்டீல் ரேக் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
நான் காம்போ ஆஃபரில் இந்த 3 ரேக் வாங்கியிருந்தேன். நீங்கள் இதே ஒன்று மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒன்று வாங்கிக்கலாம். ஒன்னோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 200க்குள்ளே தான் வரும். இதே நீங்கள் காம்போவாக வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் குறையும். நீங்கள் சேர்த்து கூட வாங்கிக்கலாம். இதோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் 2 செல்ஃபோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வந்து லேஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் திருப்பி போட்டு ஒரு 2 செல்ஃபுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர். ஆல்ரெடி கடலெண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு பாட்டில் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இன்னும் பாம் ஆயில் மற்ற எண்ணெய் ஊற்றி வைக்கிறக்கோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி 2ஆக போட்டுட்டேன். இது ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வந்து எம்எல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ எம்எல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ஊற்றி வைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இந்த ரேஞ்சுக்கு இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இதை மூடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே லப்பரில் வந்து லைட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். பார்க்குறக்கு க்யூட்டாக நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு வைக்கிறதுக்காக உப்பு ஜாடி போட்டிருந்தேன். இந்த உப்பு ஜாடி பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அதோட டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த பேக்கிங் பார்த்திங்கன்னா எங்கேயுமே அடிப்படக்கூடாதுன்னு பார்த்து அவங்களும் தர்மாக்கோல்லாம் சைடில் வச்சு ஃபுல்லாக மூடியிலையும் வச்சு கொடுத்துருக்காங்க. நானும் ஃபுல்லாக நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஜாடியில் ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் நான் இது வந்து ட்ரை பண்ணி வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு ஜாடி இருக்குது. அதை விட இது இன்னும் க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சில் வாங்கிட்டேன். இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. 1 கிலோவுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வாங்கின செல்ஃபை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவுத்தோர வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ரேக்கை உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வச்சுருக்கிற அந்த உப்பு ஜாடி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ரேக் வந்து நீங்கள் திருப்பியும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இப்படியும் வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு வச்சதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது வந்து வெயிட்டும் நல்லா தாங்குது. அண்ட் வந்து அந்த செவுத்தை ஒட்டி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பேலன்ஸும் கிடைக்கும். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. நான் வந்து பேப்பர் அடியை வந்து கரையாயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக பேப்பர் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நான் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஒரு 24 பீஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ நான் எடுக்கலை. பட் வந்து உங்களுக்கு அதை டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு இதோட ப்ரைஸும் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் டெக்கருக்காக வாங்கியிருந்தேன். புத்த சிலை தான். எனக்கு இது பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நாளாக வாங்கணுன்னு நான் பார்த்துட்ருந்தேன். அங்கே எனக்கு பெங்களூரில் எங்கள் வீட்டுக்காக வாங்கணுன்னு யோசிச்சு வச்சுருந்தேன். சரி இங்கே ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கலாம், இங்கே சாமிக்கிட்ட வச்சு கும்பலான்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்டு வெயிட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் கிட்ஸுக்கிட்டலாம் கொடுத்தா தூக்கி போட்டால் ஒரே இதில் உடச்சிருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து பத்திரமா வச்சுக்கணும். இதோட ப்ரைஸுக்கு ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் சாமி கும்பிடுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இல்லை வீட்டை அழகாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் இதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புத்த சிலை உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுன்னா இதை தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்து இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது குட்டியாக புத்தா சிலை வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் பெங்களூர்லேயே நிறைய இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் இன்னும் வீடியோ போடல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். இதோட ப்ரைஸுக்கு இந்த குட்டி புத்தா சிலை 4 வந்து இருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல பேக்கிங்கும் வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராடக்ட்டுனா இதுவும் ஒரு புத்தா சிலை தான். இது வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னா இது ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறக்காக தான். ஹோம் டெக்கர் நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் வீட்டில் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அந்தளவுக்கு வெயிட்டாக இல்லை. பட் வந்து பார்க்குறக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 147 இதுக்குள்ளே தான் வந்துச்சு. நீங்கள் வீட்டில் செல்ஃபில் இல்லை உங்கள் டிவி கிட்ட இல்லை எங்கேயாச்சும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அழகாக வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொருளெல்லாம் நான் எதுக்கு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறதுக்கு தான். எப்படி க்ளீன் பண்ணாலும் சரி அங்கே எல்லா பொருளும் அங்கே தான் கொண்டு போய் நாங்கள் வைப்போம். ரொம்ப குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்போம். ஸோ அதை வந்து நீட்டாக பண்ணணும், அங்கே எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டியாக அழகான திங்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக வாங்க முடியலன்னாலும் உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் டெக்கர் ஐட்டமோ இல்லை டெக்கர் பண்ணி கூட நீங்கள் வச்சு இதுக்கு மேலே வேறு எந்த பொருளும் வைக்காமல் நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்படி நீட்டாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும்.
பார்க்குறக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஆனால் நம்ம வீட்டில் குட்டீஸ் இருந்தால் நீங்கள் எவ்வளவு தான் அழகழகான பொருள் வாங்கி வச்சாலும் கொஞ்ச நாள்லேயே அது காணாமல் போயிடும். அவங்கக்கிட்ட இருந்து அதை காப்பாற்றி வச்சுக்கோங்க.